இப்போ இவங்க போயிட்டு ஒரு ஆர்கனைசேஷனில் இவங்க வந்து தன்னை அர்ப்பணித்ததா சொல்கிறவங்க இப்படி போய் ரோட்டில் சண்டை போடுவாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா நியூஸ் சேனலும் கால் பண்ணி சொல்லிட்டு தான் வந்து சண்டை போடுவாங்களா? அஜிதாவை குறித்து பேசுறதுக்கு பெலிக்ஸ் அவர் இப்போ ஸ்போர்ட்ஸ் தகுதி சார் அவரு நீங்க போட்ட யாரோ போட்ட எச்ச எலும்பு துண்டுக்காக இன்னைக்கு வந்து நீங்க குறைச்சிட்டு இருக்கீங்க. கட்சிக்காக உழைச்சவங்க இவங்க எல்லாம் சொந்த பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க. எங்க இருந்து என்ன பேச்சு பேசுறாரு அவரு? யாராவது ஒருத்தர் கோவத்தில் ஒரு செருப்பு தூக்கி வச்சிருந்தானே நினைத்துக்காவும் ஏதோ 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு அப்படி பேசுறாரு. அவர் பாதிரியார் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத. நீங்க 5க்கும் 10க்கும் நீங்க காசு வாங்கிட்டு நீங்க வேலை செஞ்சதுனால எல்லாரையும் உங்களுக்கு உங்க கண்ணோட்டம் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் உங்க கண்ணாடி சார் அது. அதை முன்னாடி அவர்கிட்ட சொல்லணும் சார். நீங்க இப்போ நீங்க பேசிட்டு கண்ணாடின்னு சொல்லணும் பெலிக்ஸ் கிட்ட. 5க்கும் 10க்கும் வேலை செய்யறேன்னா அப்ப நீங்க எதுக்காக வந்து தாவேக்காக போனீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அவங்க இங்க இருந்து அவங்க சொந்த மாவட்டத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா புசியானந்த் இங்க இருந்து ஆட்களை வந்து ஏவி அங்க இருக்கிற பொறுப்பாளர்கிட்ட அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா நீங்க அவங்கள வந்து தரக்குறைவா பேசுங்க, திமுக கைக்கூலின்னு பேசுங்க அப்படின்னு பேசி அவங்க நிறைய காணொலிகளை வந்து வெளியிடுறாங்க. அந்த மன உளைச்சல்ல தான் அவங்க வந்து ஒரு விபரீத முடிவு எடுக்கிறாங்கட்டி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்மணி தான். இந்த மாதிரி முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. இது ஒரு வேளை வந்து வழக்கு போடணும்னா கொலைக்கு தூண்டுகின்ற வழக்கா புஷி ஆனந்த் மேல ஆதவ அர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்துக்கும் வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. சிபிஐல இருந்து டெல்லியில வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க நாளானிக்கு. ஆனால் இன்னைக்கு அவர் ஜனநாயகனுக்காக மலேசியா இன்னைக்கு கிளம்பியிருக்கிறாரு. அந்த வழக்கு எந்த மாதிரி நெருக்கடி வந்து அந்த கட்சி தரப்போது ஏற்கனவே உள்ள பல மாவட்டங்களில் போராட்டம் நடக்குது. தாவைக்காக போயிட்டு இருக்குது. இதெல்லாம் தீக்காம ஜனநாயக ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. இல்லை அவங்களுக்கு நாடே நீ பத்தி எரியுதுங்க. வந்து சிறுபான்மைகள் மீது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கல் நடத்துறாங்க. பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து கிறிஸ்துமஸுக்கு வந்து விடுமுறை வந்து கொடுக்கல. சாலையோரம் சிறிய வியாபாரிகள் வந்து ஒரு வியாபாரம் பண்ண முடியல, அதை வந்து அடிச்சு நொறுக்குறாங்க. தேவாலயங்கள் மீது வந்து தாக்குதல் நடத்துது. நீ கிறிஸ்துமஸ் விழா நடத்துறன்னு சொல்லிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீ வந்து சொபஸ்டிகேட்டா விழா நடத்திட்டு போற. இது குறித்து ஏன் விஜய் வந்து ஒரு வார்த்தை வந்து பேச மாட்டேன்? ஏன்னா எதிர்த்து பேசுறதுக்கு பயம். ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் இந்த இடத்துல ஒரு அரசியல் பேசுவாருன்னு யூகிச்சுக்கிட்டு இதெல்லாம் தடை போடணும், இதெல்லாம் சிக்கல் வரணும்னு அப்படி ஒரு பார்வை விஜய் மீதியா மலேசியா சார் உலகமே பார்த்துட்டு இருக்க நீங்க தற்கூரின்னு சொல்லிட்டு உலகமே இன்னைக்கு வந்து தெரியுது. மலேசியா அரசு இப்படி ஒரு நிபந்தனைகள் போட்டது வந்து விஜய்க்கு இன்சல்ட் கிடையாது சார், கடுமையான இன்சல்ட்ன்ற. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச விஜயுடன் 25 ஆண்டு காலமாக நெருக்கமாக பயணித்த தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் நிர்வாகி தோழர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். தாவேக்காவோட தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி அஜிதா அவங்க வந்து ஏற்கனவே அவங்களுக்கு பொறுப்பு தரப்படலை, அதுவும் ஒரு சாதி அடையாளத்தின் காரணமாக தரப்படலை அப்படின்றதுக்காக அவர் ஆஃபீஸ் கிட்ட போய் முறையிட்டு இருந்தாங்க. நைட்டு வரைக்கும் காத்திருந்தாங்க. சிடி நிர்மல்குமார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதில் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆனால் என் உயிர் உள்ள காலம் வரைக்கும் நான் தாவேக்கால தான் பயணிப்பேன் அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு போயிருந்தாங்க. நேற்று வந்து தற்கொலைக்கு முயற்சிட்டு தூக்க மாத்திரையை சாப்பிட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அவங்களோட நிலை என்னவா இருக்குது இப்போ? இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆபத்தான கட்டத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து குணமாய் மீண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து எதிர்பார்க்குறோம். கடுமையாக மருத்துவர்கள் குழு வந்து அங்கே வந்து அவங்கள வந்து உயிர் காக்கிறதுக்கான வேலைகள் வந்து போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட அவங்களோட தொடர்பு கொள்ளணும்னு நான் வந்து முயற்சித்தப்போ யாரோட செல்ஃபோனும் அவங்க வந்து எடுக்க முடியல. அவங்க சகோதரர் முயற்சி பண்ணாலும் வந்து பேச முடியல. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து எமர்ஜென்சி தான் இருக்காங்க. ஆனால் ஊடகங்களில் வந்து அவங்க தேறிட்டாங்க, குணமாயிட்டாங்கன்ற மாதிரிலாம் போடுறாங்க. இல்லை, இன்னும் அபாயகட்டத்தை வந்து தாண்டலை. பட் ஆனால் வந்து ஹோப் வந்து கொடுக்குறாங்க. மருத்துவமனை தரப்புலேருந்து வந்து ஹோப் கொடுக்குறாங்க. ஏன் நம்ம இதை சொல்லணும்னா அவங்க பார்த்தீங்கன்னா கடுமையான மன உளைச்சலில் வந்து இருக்காங்க. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக வந்து உணவே எதுவுமே எடுத்துக்காமல் வந்து இருந்தாங்க. ஒரு பெண்மணி, உங்கள் கட்சிக்காரத்தை தாண்டி ஒரு பெண்மணி வந்து ஒரு சாலையில் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து வாகனத்தில் வரீங்க. ஒரு கட்சியோட தலைவர், நான் தான் மக்களுக்கான பிரதிநிதி, ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் சொந்த கட்சியிலேருந்து உழைச்சவங்க ஒரு பெண்மணி உங்கள் காருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாமல் அவங்க மேலே ஏற்றுற மாதிரி வரீங்க. உலகத்திலேயே எந்த அரசியல் தலைவரும் பண்ணாத புதுவிதமான மோசடிகளை வந்து விஜய் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பவுன்சர்கள் வச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மகளிரை வந்து ஒடுக்கிறதுக்காக மகளிர்களை வந்து பவுன்சரா போட்டிருக்க ஒரே கட்சி, உலகத்திலேயே ஒரே கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீணா போன தாவேக்கா தான். ஸோ அந்த அம்மையாரை வந்து கூப்பிட்டு பேசியிருக்கலாம். குறைஞ்சபட்சம் வந்து விஜய் உள்ள கூப்பிட்டு அவங்கள வந்து சமாதானப்படுத்திருக்கணும். சரிம்மா பதவி கொடுக்கலாம் ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க கடைசியா வச்ச கோரிக்கை என்னன்னா விஜய் அண்ணாவை பார்க்கணும்னு சொல்லி அவங்க வந்து பொறுப்பு கூட அவங்க வந்து பேசவில்லை. நான் விஜய் அண்ணாவை பார்க்கணும், அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது குறைஞ்சபட்சம் நான் பொது செயலாளர் பார்க்கணும். அவர் வந்து பின்வாசல் வழியா எகிரி குச்சி போயிட்டார், ஒரு வெளில போயிட்டார். ஆதவ அர்ஜுனாவும் இவங்களும் வந்து உள்ளதா இருந்தாங்க, யாரும் பேசல. அதுதான் காரணமா அவர் பின்கேட்டு வெளியே போனதுக்கு? அதுக்கு பயந்துட்டு தான் போனாருன்னு சொல்றீங்களா? இதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப போட்டிருக்க அந்த பொறுப்பாளர் பாத்தீங்கன்னா 50 லட்ச ரூபாய் பணம் வாங்கிட்டு போட்டிருக்காங்க. அவரு பாத்தீங்கன்னா ஆமா சாமுவேல் பாத்தீங்கன்னா 50 லட்ச ரூபாய் பணம் வாங்கிட்டு தான் புஷி ஆனந்த் போட்டிருக்காரு. எந்த மாவட்ட செல்லும் வந்து ஃப்ரீயா போடுறது இல்ல. ஒருவேளை இலவசமா வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், பணத்தை வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். இவங்க வந்து பணம் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க.
இவங்க சொந்த பணத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர்னால இவங்கள வந்து ஆப்டா இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. இது மட்டும்தான் காரணம் தாண்டி வேற எதுவும் காரணமே கிடையாது. நீங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள வந்து நேர்மையா எதிர்கொள்ள வேண்டியது தானே. ஓகே, இவங்க ஒரு கட்சியில பொறுப்பு கொடுக்கலன்றதுக்காக அதை போய் கேட்கறது ஓகே, அதுக்காக போராடுறது ஓகே. தற்கொலை செஞ்சுக்கணும், வாழ்க்கையை முடிச்சுக்கணும்ன்ற நிலைமைக்கு போறதுக்கு காரணம் அது வெறும் பதவி கொடுக்கலன்றதா, இல்ல இன்னைக்கு தாவேக்காவோட நிர்வாகிகளே இல்ல மற்ற மாவட்டத்தில் இருக்கவங்க இவங்களுக்கு எதிராக அவதூறு பரப்புறது? ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவரை கூட இருக்கட்டுமே, அவரு கூட நேற்று ஒரு பேட்டியில பேசியிருக்காரு, தாவேக்கால ஸ்போக்ஸ் பர்சனா இணைஞ்சிருக்காரு, ஊடகங்கள்ல பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையிலே கட்சிக்கு விசுவாசியா இருந்தாங்கன்னா அவங்க போய் வந்து கட்சி எக்ஸ்போஸ் பண்ற விதமா மீடியாக்களை கூப்பிட்டு ரோட்ல வந்து உட்காருவாங்களா? அவங்க பேச கூப்பிட்டா பேசணும், இல்லைன்னா பேசாம போகணும். இதானே எல்லாருக்குமான டிசிப்ளின் தானே இது. இதை கூட பின்பற்றலன்னா அவங்களுக்கு வேற ஏதோ இன்டென்ஷன் இருக்குது. இதுல திமுகவுக்கு பங்கு இருக்குமான்ற அளவுக்குலாம் எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. இது ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்திருக்குமா? இல்ல, இப்ப நீங்க வந்து அஜித்தாக்கு வைக்கின்ற இதே குற்றச்சாட்டை எல்லாருக்கும் நீங்க வைக்கணுங்களா? பெருவாரியான மாவட்ட செயலர்கள் எல்லாமே திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபி ஏதோ ஒரு பின்புலத்தில் தான் இயங்குறாங்க. தாவேக்கால எல்லா மாவட்ட செயலர்களும் என்னால முன்னாடி சொல்றீங்களா இல்ல இப்போ வரைக்கும் என்னால சொல்ல முடியும். ஏன் இதுக்கு வந்து உதாரணம் பாத்தீங்கன்னா, கல்லானை விஜய் அன்பன் குறித்து அந்த மாவட்ட செயலாளர் குறித்து அந்த மாவட்ட நிர்வாகிகளே பெண் நிர்வாகிகளே வந்து புகார் சொல்றாங்க. பாலியல் துன்புறுத்தல் பண்றாரு, சாதிய தூண்டுதல் பண்றாரு, சாதியை பார்த்துதான் வந்து உறுப்பினர்கள் வந்து சேர்க்கிறாரு, பொறுப்புகள் வந்து கொடுக்குறாரு, 5 லட்சத்துல ஆரம்பிச்சு 25 லட்சம் வரைக்கும் பணம் கேட்கிறாருன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. அவர் யாரு? புஷி ஆனந்தோட ரைட் ஹேண்ட். புஷி ஆனந்துக்கு பல கட்டங்களா பல்வேறு காலகட்டங்கள்ல வந்து அவருக்கு வந்து உதவியாளர் மாதிரி இருந்த விஜய் அன்பின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? அப்ப அவங்க எல்லாம் திமுக வந்து உங்களை அவங்க சொல்ற பெருவாரியான குற்றச்சாட்டை என்ன சொல்றாங்கன்னா, திமுகவோட மந்திரியோட ஒரு நெருக்கமா இருக்காரு, அமைச்சர் மூர்த்தியோட நெருக்கமா இருக்காரு, இங்க எந்த விதமான மக்கள் போராட்டங்களையும் முன்னெடுக்க மாட்டோம். இப்ப இது குறித்து ஏன் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு வாய் இல்லையா? அதை பேசவில்லையா? ஒரு நெறியாளர்னா நீங்க வந்து ஒரு கட்சியோட ஊடகத்துல இருக்கீங்கன்னா நியாயத்தை வந்து பேசணும். நீங்க விஜய்க்கு சொம்படிச்சுட்டு போங்க, அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பேசுறதுக்கு யாரு? அஜித்தாவை குறித்து பேசுறதுக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தகுதி சார்? அவரு நீங்க யாரோ போட்ட எலும்பு துண்டுக்காக இன்னைக்கு வந்து நீங்க குறைச்சிட்டு இருக்கீங்க. கட்சிக்காக உழைச்சவங்க இவங்க எல்லாம் சொந்த பணத்தை செலவு பண்ணிருக்காங்க. இல்ல அவரு விஜய் மேல ஒரு ஈர்ப்பு, அவர் கொள்கையில நம்பி ஏன் எலும்பு துண்டுலாம் அவர் அப்படியா பேசணும்? அப்ப நீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது இல்ல. ஒரு உழைச்ச ஒரு சகோதரி இன்னைக்கு வந்து உங்களுக்காக வந்து உயிரை போகிற ஒரு நிலைமையில இருக்கும்போது ஒரு சகோதரி நீங்க வந்து அப்படி பேசக்கூடாது இல்ல. இப்போ ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிறாரு, ஊடக தர்மம்னு சொல்றாரு, நடுநிலையா நான் வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நண்பர் தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஃபாதரியார் வந்து அவரோட கருத்தை பதிவு பண்ண, நீங்க எப்படி வந்து விஜய் அவர்கள் வந்து தூக்கி பிடிச்சி உங்க கருத்துக்களை வந்து பதிவு பண்ணீங்க, வந்து தமிழகத்தை வந்து மீட்பன்னு நீங்க பேசுறீங்களோ அதே மாதிரி எல்லாருக்கும் கருத்துக்களை சொல்ற உரிமை இருக்கு. ஒரு பாதிரியார் வந்து சொல்றாரு, உணவுபூர்வமா சொல்றாரு, இந்த மாதிரி நடிகர்கள் பின்னாடி போகாதேன்றாரு. அவர் வந்து ஒரு நியாயமான விஷயத்த வந்து கொலைகாரன்னு சொல்றாரு, 40 பேர் கொன்னவங்கன்னு சொல்றாரு. ஆமா, நியாயம் தானே அது. விசாரணையில இருக்குதுல்ல. ஏன் விசாரணையில இருக்கட்டங்க, இன்னைக்கு வரைக்கும் விஜய் அதுக்காக தார்மீக பொறுப்பேற்றாருன்னா நம்ம சொல்லலாங்க, விசாரணை முடியட்டங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்றுக்கவே இல்லை. இது வந்து சதின்னு தானே இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு. ஆனா நீங்க எங்க சொல்றீங்க? மக்கள் மன்றத்துல மீடியால சதின்றீங்க, ஆனா கோர்ட்ல போய் என்ன சொல்றீங்கன்னா இது ஒரு விபத்துன்னு சொல்றீங்க. அப்ப இரட்டை வேடம் இருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கு தெரியுங்க, உண்மையா தெரியும். ஃபெலிக்ஸே அன்னைக்கு பேசியிருக்காரு கரூர் இன்சிடென்ட். ஆனா அன்னைக்கே அவர் பேசியிருக்காரு, அமைச்சர் எப்படி 5 நிமிஷத்துல வந்தாரு, முதலமைச்சர் எப்படி 1 ஹவர்ல வந்தாரு, இதெல்லாம் உள்ள இருந்து பாட்டில் அடிச்சாங்க உள்ள இருந்து, அதெல்லாம் அன்னைக்கே அவரே பேசியிருக்காருன்னா யாருக்காக பேசுறாருன்னா அப்பதுல இருந்து அவர் ஐயா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பாத்தீங்கன்னா அவரோட முதல் வீடியோவே பாத்தீங்கன்னா விஜய் வச்சுதான் போட்டு, அவர் விஜயோட ஒரு ரசிகர் தான், விஜயோட ஒரு நண்பர்னு நீங்க வச்சீங்களா, நீங்க பேசுங்க, அது வந்து உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு, நம்ம வந்து தடை சொல்லவே முடியாது. ஆனா நீங்க பேசுறது சரி, ஆனா இன்னொருத்தர் பேச தவறுன்னு சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. அவர் பேசுறாருன்னா அவரோட ஆதங்கம், அவர் வந்து பேசுற 41 உயிரை வந்து கொலை பண்ண கொலைகாரன் வந்து சொல்றாரு. அவர் வந்து 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு திமுக தூண்டுதல் பேர்ல பேசுறாரு. நீங்க 5க்கும் 10க்கும் நீங்க காசு வாங்கிட்டு நீங்க வேலை செஞ்சதுனால எல்லாரையும் உங்களுக்கு உங்க கண்ணோட்டம் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் உங்க கண்ணாடி சார். அதை முன்னாடி அவர்கிட்ட சொல்லணும் சார், நீங்க பேசிட்டு கண்ணாடின்னு சொல்லணும் ஃபெலிக்ஸ் கிட்ட. 5க்கும் 10க்கும் வேலை செய்யறேன்னா அப்ப நீங்க எதுக்காக வந்து தாவேக்காக போனீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குங்களா? அது வந்து நான் என்ன சொல்றதுன்னா தரக்குறைவான வாதமா தான் பாக்குறேன். நீங்க வந்து உங்க கருத்தை வந்து முன்வைங்க, தவறு கிடையாது. அவர் சொல்ற கருத்துக்கள் வந்து வலிமை இருக்கு. இன்னைக்கு எல்லா ஒட்டுமொத்த கருத்துக்களும் இன்னைக்கு விஜய்க்கு எதிராக நிக்கிறாங்க. இவர் வந்து சிறுபான்மையை சொல்லிட்டு இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு எந்த விதமான குரலும் கொடுக்காத விஜயோட இன்னைக்கு ரெட்டை வேடம் வந்து இன்னைக்கு அம்பலம் ஆயிடுச்சுல மக்கள் வெளியில. இப்ப இது குறித்து வந்து ஃபெலிக்ஸ் என்ன பேச முடியும்? நீங்க ஊடகங்கள்ல பேசுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஊடகத்துல பார்த்தா அவங்க கேட்கின்ற எந்த கேள்வியும் உங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியல, திணறாரு. இப்போ ஒரு சகோதரி ஒரு பிரச்சனைனா உட்கட்சி பிரச்சனை, அது வந்து விஜய் அவர்களோ இல்ல புஷியானந்த் அவர்களோ தான் பேசணும். இவருக்கு வந்து பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் அடிப்படையில எந்த விதமான அறமும் வந்து கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா
இதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் பிரச்சனை இருக்கு. இப்ப அந்த அம்மா வந்தாங்க அன்னைக்கு, நான் கூட வந்து அவங்க கிட்ட தொலைபேசியில் பேசியிருந்தேன். இது ரொம்ப தவறானது, நீங்க இந்த மாதிரி போராட்டம் முற்றுகை எல்லாம் பண்ணாதீங்க, தார்மீக அடிப்படையில கேளுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு, நிச்சயமா வந்து கொடுப்பாங்க. அஜித் அவங்க கிட்ட பேச அஜித் அவங்க கிட்ட நான் வந்து தொலைபேசியிலேயே வந்து பேசினேன். நீங்க கலைஞ்சி போங்க, நீங்க வந்து எந்த விதமான தவறான முடிவும் நீங்க எடுக்காதீங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்மணி, இயக்கத்துக்காக நீங்க உழைச்சிருக்கீங்க, அது எல்லாருக்குமே தெரியுன்ற வரைக்கும் நம்ம தான் பேசணும். எல்லாருமே வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி தான் பேசும்போது, அவங்க இங்க இருந்து அவங்க சொந்த மாவட்டத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, புசி ஆனந்த் இங்க இருந்து ஆட்களை வந்து ஏவி அங்க இருக்கிற பொறுப்பாளர்கிட்ட அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க அவங்கள வந்து தரக்குறைவா பேசுங்க, திமுக கைக்கூலின்னு பேசுங்க அப்படின்னு பேசி அவங்க நிறைய காணொலிகளை வந்து வெளியிடுறாங்க. அந்த மன உளைச்சல்ல தான் அவங்க வந்து ஒரு விபரீத முடிவு எடுக்கிறாங்கட்டி, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்மணி தான், இந்த மாதிரி முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. இது ஒரு வேளை வந்து வழக்கு போடணும்னா கொலைக்கு தூண்டுகின்ற வழக்கா புசி ஆனந்த் மேல போடணும். அதாவது இப்போ வந்து சாம்பல் அவங்க மாவட்ட செயலாளராக போட்டாங்க. தூத்துக்குடியில இருக்கிற செல்வாக்கு வந்து இவங்களுக்கு அதிகம்னு ஏற்கனவே சொல்லப்பட்டது. இப்போ தூத்துக்குடிக்குள்ளேயே இவங்களுக்கு எதிராக பேசுறவங்க வேலை நடக்குதா? அது சார், தூத்துக்குடி மட்டும் கிடையாது தொடர், தமிழகத்தின் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களும் இதே பிரச்சனை தான். பணம் வாங்கிட்டு மாவட்ட செயலர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா புசி ஆனந்துக்கு வந்து பணத்தை வாங்கி கொடுக்குற அடியாட்கள் வேலை தான் செய்யறாங்க. யாரும் வந்து கட்சி வேலைகள் வந்து செய்யவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பிஎல்ஓ யாருமே கிடையாது. இப்போ வந்து எஸ்ஏஆர் குறித்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்து போகுது, நாடே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி கிட்டத்தட்ட வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. தாவேக்காளருக்கு யாருக்கும் வந்து ஓட்டே கிடையாது. அந்த சூழ்நிலையில கூட பாத்தீங்கன்னா அது குறித்து விஜயம் வாய் திறக்கிறது இல்ல, அந்த கட்சியில நிர்வாகிகள் யாரும் வேலை செய்யறது இல்ல, மாவட்ட செயலர்கள் யாருமே வேலை செய்யறது. எல்லா கட்சிகளிலும் பணம் வாங்கிட்டு அந்த கட்சியோட வேலைகளே செய்யாம வெறும் ஏஜென்ட் வேலை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. தாவேக்காவோட மாவட்ட செயலர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பணத்தை வாங்கி புசி ஆனந்த் கிட்ட பணத்தை ஹேண்ட் ஓவர் பண்ற வேலைகள் மட்டும் தான், கட்சி பண்ணி யாருமே செய்யலையே. அந்த மாதிரி வேலை செய்கின்ற எனக்கு தெரிஞ்சு ஒரே பொறுப்பாளர் பாத்தீங்கன்னா அஜிதா தான். ஆனா சிடி நிர்மல்குமார் வந்து மீடியாவுக்கு அந்த விஷயத்தை பத்தி அட்ரஸ் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை தரும் விதமா தானே அவர் பேசியிருக்காரு. இல்ல அது ஒரு நல்ல முடிவாக தான் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, இவங்களே ஏன் அப்படி ஆட்களை தூண்டி விடணும்? அது சார், இரட்டை நிலைப்பாடு எப்பவுமே தாவேக்கால் வந்து எடுப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பெண் குறித்தோ, பெண்களோட முன்னேற்றம் குறித்தோ, சமத்துவம் குறித்தோ, இது எதுக்குமே அவங்களுக்கு ஒரு தெளிந்த ஒரு கண்ணோட்டம் வந்து கிடையவே கிடையாது. கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ நேர்மையா அவங்களுக்கு வந்து இடம் கிடையாது. யாரெல்லாம் வந்து கமிஷன் வாங்கி தராங்க, யாரெல்லாம் வந்து புசி ஆனந்த் போட்டோ பெருசா போடுறாங்க, புசி ஆனந்த் காலில் ஆள்றவங்க அவங்களுக்காக தான் பதவி. இந்த எந்த கேட்டகரியிலும் வர மாட்டாங்க. புசி ஆனந்த் காலிலேயே அந்த அம்மா விட மாட்டாங்க, புசி ஆனந்த் கிட்ட வந்து கலெக்ஷன் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இது ஒண்ணுதான் அவங்களுக்கு வந்து திறமை வந்து இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்துக்கும் வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க சிபிஐல இருந்து. டெல்லியில வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க நாளானிக்கு. ஆனா இன்னைக்கு அவரு ஜனநாயகனுக்காக மலேசியா இன்னைக்கு கிளம்பி இருக்கிறாரு. அந்த வழக்கு இப்போ எந்த மாதிரி நெருக்கடி வந்து அந்த கட்சிக்கு தரப்போது, ஏற்கனவே உள்ள பல மாவட்டங்கள்ல போராட்டங்கள் நடக்குது, தாவேக்காவை பண்ணிட்டு இருக்குது. இதெல்லாம் தீக்காம ஜனநாயகன் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. இல்ல, அவங்களுக்கு பிரதானம் வந்து சினிமா தான். விஜய் சாருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழக தேர்தல் களம் குறித்தோ, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்தோ, நிர்வாகிகள் பிரச்சனை குறித்தோ, மாவட்டத்துல நிர்வாகிகள் வந்து பிரச்சனை இருக்கு, பல்வேறு குளறுபடிகள் இருக்கு, இது குறித்து அவருக்கு வந்து எந்த விதமான கவலையும் கிடையாது. எஸ்ஏஆர் குறித்து கவலை இல்லை உங்களுக்கு. இன்னைக்கு நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இந்து முன்னணி அமைப்புகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்றத்திலே வாய் திறக்காத விஜய் அவர்கள் இது குறித்து அவர் வந்து கவலைப்பட போறதும் கிடையாது. அவங்களுக்கு சிபிஐ கொடுத்திருக்கிற சம்மன் பாத்தீங்கன்னா ஒரு சம்பிரதாயம் தான். ஏன்னா இவங்க பாஸ் தானே அங்க எல்லாமே ஹேண்டில் பண்றாங்க. சிபிஐ யாரோட கண்ட்ரோல்ல, உங்களுக்கு பாஜகவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த விதமான அது குறித்து அவங்களுக்கு எந்த விதமான கவலை இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் மோட்ல இருக்காங்க, படத்தை வந்து கொண்டாட்ட மோட்ல வந்து இன்னைக்கு அவங்க போயிருக்காங்க. இல்ல, அவங்க டெல்லி வரைக்கும் வர வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்க 2 பேரை இல்ல, நிச்சயமா வர வைப்பாங்க தலைமை அலுவலகத்துல. ஏன்னா நீங்க செய்திருந்த தவறு வந்து சாதாரண தவறு கிடையாது, மிகப்பெரிய ஒரு குற்றம். இதுல பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா மேல எனக்கு தெரிஞ்சு A1 போடலாம். ஏன்னா முன்னுக்கு பின் முரணாக பொய் மூட்டைகளை வந்து அவிர்த்து விட்டது முழுக்க பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா தான். புசி ஆனந்த் கூட அந்த அளவுக்கு வந்து பேசவே இல்லை. அவர் சொன்னது ஒன்னே என்னன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே மதிய அழகன் தான் சொல்லிட்டு அவர் வந்து கை காமிச்சு தப்பிச்சு ஓடிட்டாரு. சோ அதனால வந்து இவங்களை வந்து நிச்சயமா வந்து கூப்பிட்டது பாத்தீங்கன்னா என்கொயரி பண்றதுக்கெல்லாம் கிடையாது, இவங்களோட தேர்தல் பேரத்தை வந்து பேசுறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. அதை தாண்டி இவங்க இந்த வழக்கு சம்பந்தமான எந்த கேள்விகளும் வந்து கேட்க போறதும் கிடையாது, இவங்களும் எதுவும் சொல்ல போறதும் கிடையாது. இந்தியா முழுக்க, அதாவது குறிப்பா வட மாநிலங்கள்ல சத்தீஸ்கரா இருக்கட்டும், இல்ல இன்னும் பல இடங்கள்ல உத்தரப்பிரதேசல வந்து கிறிஸ்துமஸ்க்கு வந்து லீவே விடல. பல இடங்கள்ல வந்து கிறிஸ்தவ பண்டிகைகள் நடக்கும் போது அதன் மீது தாக்குதல் நடக்குது, வியாபாரம் நடக்கூடாம தாக்குதல் நடக்குது. கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில போய் விஜய் பேசிட்டு வராரு, மத நல்லிக்க வேணும்னு சொல்லி. ஆனா இதை எதிர்த்து கண்டிச்சு தாவேக்கா சார்பா ஒரு அறிக்கை வரல, விஜய் பேசல. ஆனா அதே சமயம் வந்து சிடி நிர்மல்குமார், அருண்ராஜ், ராஜ்மோகன் இவங்களாம் பேசியிருக்காங்க, பதிவு போட்டிருக்காங்க. ஆனா அதுல பாஜக, RSS, இந்துத்துவா இந்த மாதிரி எதுவுமே இல்லையே. வராதுங்க. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முழுக்க இந்த சினிமா இது வந்து எப்படி வந்து ஆடியோ லான்ச் எப்படி பண்றதுன்னு சொல்லிதான் இவங்க முழுக்க திட்டமிடல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கும் வந்து மலேசிய அரசாங்கம் வந்து
வந்து உங்களுக்கு சாட்டை அடி வந்து கொடுத்துருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா நீங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுல நீங்க என்னென்னலாம் கதை விடுவீங்க, உங்களுக்கு எல்லா விதமான அனுமதியும் வந்து கொடுப்பாங்க. நீங்க கேட்ட இடத்துல கேட்ட நேரத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட அளவுலயே உங்களுக்கு எல்லா அனுமதியும் வந்து கொடுப்பாங்க. பாண்டிச்சேரியில போய் நீங்க யாருக்கிட்ட வாங்கினீங்க, முதல்வர் கை கிட்ட போய் நடையா நடந்து கையில காலில் விழுந்து நீங்க வந்து பர்மிஷன் வாங்கி அந்த கூட்டத்தை வந்து சொதப்புனீங்க. கூட்டமும் அங்க சேரல, நீங்க பேசுறதும் பெருசா ஈடுபடல. திருப்பி நீங்க வந்து ஈரோட்ல அவ்வளவு நல்லா உங்களால பண்ண முடிஞ்சது. எப்படி உங்களுக்கு பண்ண முடிஞ்சா, அரசாங்கம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டடா வந்து விடுறாங்க. இத்தனையும் நீங்க கொடுத்த பெருவாரியான நிபந்தனைகள் வந்து அங்கேயும் வந்து நிறைவேற்றல. நிறைய லேப்ஸ் வந்து இருந்தது. அவங்க அதிகப்படியா பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, மரத்துல வந்து முள்வெளியை வந்து கட்டினது தான் அவங்க பண்ண மிகப்பெரிய ஒரு சாதனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாவேக்கால தான் அவங்க பண்ண மிகப்பெரிய ஒரு சாதனை பாத்தீங்கன்னா, அந்த மரத்துல யாரும் ஏறாம முள்வெளி கட்டினது. அதுக்கு பதில் என்ன பண்ணாங்கன்னா, அங்கேயும் ஒரு ஸ்டண்ட் பண்ணி ஒரு பையனை வந்து மேல கம்பத்துல ஏறி விட்டாங்க. மின்மாட்டியில வந்து ஏத்தி விட்டு திருப்பி இவரே வந்து சொல்றாரு, கீழே இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். எவனா அறிவு இருக்கணும் அப்படி சொல்லுவானா, நீ கீழே இறங்கினாதான் நான் பேசுவேன்னு முதல்வர் சொல்றாரு. இதே நிகழ்வு பிற கட்சிகள் நடக்குது. நீங்க கீழே இறங்குங்க, கீழே இறங்கினாதான் நான் வந்து பேசுவேன், அது வரைக்கும் நான் பேச மாட்டேன், அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு முதல்வர் சொல்றாரு. அதுதான் வந்து ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு அழகு. நீ என்ன சொல்றனா, முத்தம் கொடுத்தாதான் கீழே இருக்கு. அந்த மேல ஏறின நபர் முத்தம் கேட்கிறாரு, அதனாலதான் சார் ஏத்தி விட்டது யாரு? இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஏத்த சொன்னதே விஜய் தான் சார். ஏன்? ஆமாங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் விஜய் பாருங்க எவ்வளவு மாறிட்டாரு பாருங்க. அவர் மேல ஏறினவரை கீழே இறங்க சொல்றாரு, ஒரு கட்டுக்கோப்பு கட்சிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றதுங்க. அது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். அவங்களுக்கு ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது. அவர் வந்து புதுசா அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க. அவருக்கு தன்னிச்சையா எதுவுமே அவருக்கு வந்து பேச தெரியாது. இப்ப மலேசியா விஷயத்துக்கு நம்ம வருவோம். மலேசியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் வந்து போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல தான் வந்து நீங்க கத்துவீங்க கதறுவீங்க. இப்ப மலேசியால உங்களுக்கு வந்து அரசியலே பேச முடியாது. விஜயோட வந்து படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டு ஆடியோ லான்ச் தான். நீங்க எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச்ல தான் அவர் வந்து அரசியல் கதைகள் பேசுவாரு, நக்கல் நையாண்டி பேசுவாரு, எல்லாரையும் வந்து சக நடிகர்கள் ஸ்டோரி, ஆமா குட்டி ஸ்டோரி வந்து சொல்லுவாரு, சக நடிகர்ல வந்து சீண்டுவாரு. அந்த வைப்பு தான் படத்தை வந்து வெற்றி பெற வைக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அரசியல் பஞ்சம் நீங்க பேச முடியாது. இப்ப மலேசிய அரசாங்கம் குறித்து நீங்க என்ன பேசுவீங்க? இங்கே நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, திமுக சதி பண்ணிருச்சு. இல்ல, மலேசிய அரசாங்கம் இவர் அரசியல் பேசுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இரண்டாவது, விஜய்ன்றது ஒரு நடிகர். அதாவது ஒரு நடிகரா அந்த இடத்துக்கு போறாரு, ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சு. இந்த இடத்துல இவர் அரசியல் பேசுவாருன்னு யூகிச்சுக்கிட்டு இதெல்லாம் தடை போடணும், இதெல்லாம் சிக்கல் வரணும்னு அப்படி ஒரு பார்வை விஜய் மீதியா மலேசியாக்கு? சார் உலகமே பார்த்துட்டு இருக்கு. நீங்க தற்கூரின்னு சொல்லிட்டு உலகமே இன்னைக்கு வந்து தெரியுது. விஜய் வந்து நாடறிந்த நடிகர். உங்களை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வரக்கூடாது, அங்க ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடாது. இதனால வந்து அங்க கட்டுக்கோப்பான ஸ்டேட் சார், ஒரு சின்ன ஸ்டேட் தான் அது. மலேசியாவும் சிங்கப்பூரும் சரி, அங்க வந்து பெருவாரியான தமிழர்கள் வசிக்கின்ற இடம் அது. அந்த இடத்துல ஏதாவது சிக்கல்கள் வரக்கூடாது, சட்ட சிக்கல்கள் வரக்கூடாது, யாராவது தற்கூரித்தனமா ஏதாவது ஒரு கருத்து சொல்ல போய் அது அங்க ஏதாவது ஒரு மோதலா வரக்கூடாது. இங்க மாதிரி கரூர் சம்பவம் வந்து எல்லாருக்குமே ஒரு படிப்பினை வந்து கொடுத்துருக்கீங்க. அதனால வந்து இதை எடுக்கிறது சரியான முடிவா தான். இப்ப தூத்துக்குடியில கூட இந்த கிறிஸ்துமஸ் விழாப்போ தாவேக்காரங்க அடிதடியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மாதிரி பேசுவாங்க, அந்த மாதிரி நடக்கும். அப்ப இது ஒரு இன்சல்ட் கிடையாது உங்களுக்கு? மலேசியா அரசு இப்படி ஒரு நிபந்தனைகள் போட்டது வந்து விஜய்க்கு இன்சல்ட் கிடையாதா சார்? கடுமையான இன்சல்ட்ன்ற அதான் ஒரு ரியாக்ஷனே காணுமே அவங்க பக்கத்துல. சார் அதான் சொன்னேன், நீங்க வந்து நாஞ்சில் சம்பத் மாதிரி தான் தாவேக்கா வந்து சொல்லணும். தொடச்சிட்டா துப்பனா தொடச்சிப்பன்னு சொல்லுதான் நீ தாவேக்கா போயிட்டு. ஏங்க நாடே நீ பத்தி எரியுதுங்க. வந்து சிறுபான்மைகள் மீது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து கிறிஸ்துமஸுக்கு வந்து விடுமுறை வந்து கொடுக்கல. சாலையோரம் சிறிய வியாபாரிகள் வந்து ஒரு வியாபாரம் பண்ண முடியல, அதை வந்து அடிச்சு நொறுக்குறாங்க. தேவாலயங்கள் மீது வந்து தாக்குதல் நடத்துது. நீ கிறிஸ்துமஸ் விழா நடத்துறன்னு சொல்லிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீ வந்து சொபஸ்டிகேட்டா விழா நடத்திட்டு போற. இது குறித்து ஏன் விஜய் வந்து ஒரு வார்த்தை வந்து பேச மாட்டேன்? ஏன்னா எதிர்த்து பேசுறதுக்கு பயம். ஏன்னா பாஜக வந்து இவங்க கிட்ட கோச்சுப்பாங்க. கொள்கை எதிரின்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப இந்த கொள்கையோட நீங்க வந்து உடன்படுறீங்களா? அப்ப நீங்க இதை எதிர்த்து நீங்க பேசணும்ல. 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர்கள் வந்து ஒரு ட்வீட் போடுறதுனால இங்க என்ன மாறிட போகுது? விஜயோ இல்ல புஷி ஆனந்த் தானே இது குறித்து பேசணும். பேசுறதுக்கான தைரியம் அவங்களுக்கு இல்ல. அவங்க கூட வந்து பாஜக RSS விஜய் பேச மாட்டாரு, சரி ஓகே, இவங்க கூட ஏன் பேச மாட்டாங்க? யாருமே பேச மாட்டாங்க சார். எப்படி சார் பேசுவாங்க? உங்க குடுமி மொத்தமா பாஜக கிட்ட இருக்கு. சிபிஐன்றது யாரு? பாஜக தான். உங்க குடிமை அங்க மாட்டிருக்கும்போது நீ எப்படி பேசுவீங்க? திமுக குறித்து மட்டும்தான் உங்களால பேச முடியும். வேற யாரு குறித்தோ, பாஜக குறித்தோ, RSS குறித்தோ, மத்திய அரசாங்கம்னு ஒற்றை வரையில் நீங்க கடந்து போவீங்க. அதை தாண்டி நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. ஒன்றிய பாஜக அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து இங்க தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளை வந்து சந்திக்கும் போது அது சந்தித்து முடிச்சுட்டு வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதுல வந்து விஜய் அவர்களை வந்து ரொம்ப தாக்கி பேச வேணாம் அப்படின்னு சொல்லி பாஜகவினருக்கு வந்து அவர் வலியுறுத்திட்டு போறாரு. அது காரணம் என்ன? ஆனா இவர் வந்து கொள்கை எதிரின்றாரு. இல்ல சரியா தான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்களோட பி டீமு வந்து ஏ டீமு, ஏல இருந்து Z வரைக்கும் டீம் தான் வந்து விஜய். அவங்க அமைச்ச கைக்கூலி தான் விஜய். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் பாத்தீங்கன்னா
திரு விஜய் அவர்கள் குறித்து நீங்க எதுவுமே விமர்சனம் பண்ணாதீங்க, ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பாய்லரா இருக்காரு. திமுகவுக்கு போகின்ற சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம், அதனால யாரும் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. இதைத்தான் நான் பல காலமா சொல்லிட்டு இருக்கேன். பாஜக திரு விஜய் அவர்கள் கொடுத்த அசைன்மெண்ட்டே பாத்தீங்கன்னா திமுகவுக்கு போகின்ற சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறது தான் வந்து பாஜக வந்து விஜய் வந்து பணம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. இதை தான் வந்து இன்னைக்கு வந்து பியூஷ் கோயல் வந்து என்டாஸ் பண்றாரு. இதை வந்து சரியான முறையில் நீங்க நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றது. இதனால தான் சொல்றேன், இது ஆபத்தான அரசியல். விஜய் வந்து ரெட்ட வேடம் போட்டார், சும்மா பேரளவுல வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிட்டு பாஜகவோட வேலை செய்யறாருன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சொல்றோம். இல்ல அப்படி அது ஒரு இடன் அஜெண்டா வந்தா அதை வெளிப்படையே உளருவாங்களா? யாரும் ஒரு அமைச்சர் உளருவாரா? ஏங்க அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஜக வந்து செய்கின்றது ஒன்னா இருக்கும், சொல்லுகின்றது ஒன்னா இருக்கும். சிறுபான்மையின் காவலன்னு சொன்னாங்க, இன்னைக்கு என்னாச்சு? இந்தியா முழுக்க பத்தி எரியுது. வந்து ஒரு ஒரு கிறிஸ்துமஸ் விழா கூட அவங்களை நடத்த விட மாட்டேறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் காவலன் மாதிரி பாத்தீங்கன்னா சிறுபான்மையின் காவலன் மாதிரி போய் கொண்டாட்டங்கள்ல வந்து பங்கேற்கின்றாரு மோடி அவர்கள். அதே நேரத்துல வந்து இங்க தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்படுது. ஒரு ஒரு சிறிய வியாபாரி பாத்தீங்கன்னா ஒரு வயிற்று பொழப்புக்காக ஒரு சின்ன வியாபாரம் கூட பண்ண விடாம வந்து அவ்வளவு தொந்தரவு பண்றாங்க. இது குறித்து விஜய் வந்து பேச மாட்டேன்றாரு. இது எல்லாமே இவங்க எல்லாம் ஒரே குட்டியில் ஒரே மட்டைகள் தாங்க, பேரு தாங்க வேற. எல்லா கட்சியோட கொள்கையும் ஒண்ணு, தாவேகா ஒண்ணுதான், பிஜேபியும் ஒண்ணுதான், அதிமுக ஒண்ணுதான். இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணுதான். இவர் வெளியில இருக்காரு, அவங்க உள்ள இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ சிறுபான்மை வாக்கு ஓரளவுக்கு திமுக போற வாக்க பிரிப்பார் விஜய் அப்படின்னு பலமா சொல்லப்பட்டு இருக்குது, இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்குது. இப்போ இந்த கிறிஸ்துமஸ் ஒட்டி நடந்த இந்த அச்சுறுத்தினது, கிறிஸ்தவ மக்கள் அச்சுறுத்தினது, கடைகளை உடைச்சது, இந்த மாதிரி விஷயத்துக்கு எதுவுமே கருத்து தெரிவிக்கல. இது வந்து ஒரு இம்பாக்டை உருவாக்குமா, ஒரு அதிருப்தி உருவாக்குமா? நிச்சயமா உருவாக்கும். மதுரையில வந்து நடந்த மாநாட்டுல நீங்க என்ன சொல்றீங்க? மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் விஜய்னு சொன்னீங்களே. திருப்பரங்குன்றம் விஜய்ன்னு நீங்க சொன்னது உண்மையிலேயே வந்து உண்மையா இருந்தா திருப்பரங்குன்றம் விஷயத்துல நீங்க வந்து நிச்சயமா நேர்மையான முறையில நீங்க வந்து பேசியிருந்தீங்கன்னா அந்த மக்கள் உங்க பக்கம் நிப்பாங்க, சிறுபான்மை வாக்கு உங்க பக்கம் வரும். இப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா சிறுபான்மை வாக்கு எப்போதும் போல திமுக கூட்டணி தான் வருவாங்க, விஜய் நோக்கி ஒரு வாக்கும் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க, திருத்துவ அமைப்புகள் எல்லாம் வந்து விஜய் பக்கம் இருக்கு, இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்ட வந்து உள்ள சேர்த்திருக்கோம், இந்த மாதிரி ஒரு சிலரை வந்து உள்ள சேர்த்ததுனால நாங்கெல்லாம் வந்து சிறுபான்மை பக்கம், இதெல்லாம் போலி வேடம்ன்றத மக்களும் இன்னைக்கு சரி, சிறுபான்மை அமைப்புகளும் சரி, கிறிஸ்துவ அமைப்புகளும் நல்லா புரிஞ்சிருக்காங்க. விஜய்க்கு எதிராக இன்னைக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அந்த ஃப்ரேசலா கூட இப்ப இந்த அவரு கூட வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகளை, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நடவடிக்கை வந்து கண்டிக்கல. ஆனா அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ பாதிரியார, காட்வின்ற அந்த பாதிரியாரை வந்து விஜய்க்கு எதிராக பேசுனதுக்காக, இவர் கிறிஸ்துவர்ல பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல, அவரை விட்டு வந்து இந்த மாதிரி பேசினா உனக்கு கீழே இருந்து செருப்பு வந்து அடிச்சா என்ன பண்ணுவ, நீலாம் ஒரு பாதிரியாரா? அதுதான் இது வந்து கீழ்த்தரமான அரசியல் தான் சொல்றோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்க அரசியல்ன்றது அரசியலா நீங்க பண்ணணும். இன்னைக்கு வரையும் நீங்க அரசியல் தலைவரா நடந்துக்கவே இல்லை, ரியாக்ட் பண்ணவே இல்லை, மக்களோட பிரச்சனை நீங்க செவி சாய்க்கல, சிறுபான்மையான பக்கம் நிக்கல, பெண்கள் குறித்து நீங்க வந்து நிக்கல, எதுவுமே நீங்க பண்ணல சார். எல்லாமே பாத்தீங்கன்னா மேம்போக்கான அரசியல், ஹைலைட்டான நீங்க வந்து எலைட்டான ஒரு பாலிடிக்ஸை தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அது வந்து இங்க எடுபட சினிமா டயலாக் மட்டும் தான் நீங்க பேச முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கே உங்களுக்கு பிரச்சனை, அந்த படமே வந்து ஓடாது. பாலகிருஷ்ணா நடிச்ச ஒரு தெலுங்கு படத்தை தான் நீங்க வந்து டப் பண்றீங்க. பெருசா இல்ல, 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய பராசக்தி உங்களுக்கு 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்களும் உங்களுக்கு பெரிய நெருக்கடி இருக்கு, வியாபாரமும் போச்சு, இங்க அரசியலும் போச்சுன்னா தலையில துண்டு போட்டு தான் விஜய் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த கவலையில தான் அவர் வந்து மலேசியா, அவர் ஸ்டார் வால்யூனும் குறையில இல்ல, இங்க பாலிடிக்ஸ்ல பேசலாம், சினிமா துறையில அவங்களுக்கு கடைசி படமே சர்க்கிள் தாங்க, கோட்டே உங்களுக்கு காலவாரி விட்டுருச்சுங்க. இந்த படத்துக்கு இன்னும் பெருசா உங்களுக்கு ஓடிடி ரைட்ஸ் எல்லாம் எவ்வளவு மோசமா உங்களுக்கு போயிருக்குமோ, ரொம்ப இது வரைக்கும் சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு கம்மியான பட்ஜெட்ல தான் இன்னைக்கு அந்த படத்தை வந்து வித்துரும். பராசக்தி வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கா? பராசக்தி பிரச்சனை இல்லைங்க, இவங்க பண்ண பாலிடிக்ஸ் பிரச்சனை. அவங்க வந்து 14ஆம் தேதி திட்டமிட்டு இருந்தாங்க, ஜனவரி 14ஆம் தேதி திட்டமிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து 9ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்றாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜனவரி 14ஆம் தேதி இந்த படத்தை தூக்கிடுவோம், 13ஆம் தேதியே தூக்கிடுவோம், அந்த படத்தை தூக்கிட்டு நாங்க பராசக்தி போடும்போது இப்ப இவங்க போய் நெருக்கடி கொடுக்குறாங்க, இல்லங்க எங்க படத்தை ஒரு வாரத்துல நீங்க எடுக்காதீங்க போது, இப்போ 14ஆம் தேதியே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 10ஆம் தேதி வரும்போது இவங்களுக்கு இப்போ எல்லாமே அடி வாங்குது. நீங்க அது இல்லாம எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு வச்சிருக்கீங்களா, சூப்பர் ஸ்டார் ரசிகர்களோட சண்டை, கமல் ரசிகர்களோட சண்டை, விஜயகாந்த் ரசிகர்களோட நீங்க சண்டை போட்டு வச்சிருக்கீங்க. யாரை நீங்க விட்டுங்க, எஸ்கே ரசிகர்கள் வரைக்கும் நீங்க உள்ள அஜித் ரசிகர்கள்ட்ட சண்டை போட்டு வச்சிருக்கீங்க. இப்ப இது எல்லாரும் சேர்த்துதான் இவ்வளவு நாள் விஜய் படத்தை வந்து ஓட வச்சாங்க. இப்ப யாருமே இல்ல, வெறும் விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் அந்த படத்தை பார்க்கணும். அந்த கலெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்து அடிவாங்கல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற படம் தயாரிப்பாளர் இருந்தா விஜய் வந்து கவலைப்படப்படுது, ஏன்னா அவரோட சொந்த தயாரிப்பு தான். யார் உங்ககிட்ட சம்பளம் வாங்குற ஒரு ஜெகதீஷ் பழனிசாமி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு உயர்ந்துட்டாரா? படமே உங்க படம் தான், அதனால பினாமி வச்சுதான் நீங்க படம் எடுக்கும்போது இந்த படத்தோட தோல்வி வந்து அவர் பெருவளவுல பாத்திருக்கு. அதனாலதான் வந்து மலேசியாவுக்கு ஓடி போயிட்டார். 2 நாளுக்கு முன்னாடி வந்து தூத்துக்குடியில நடந்த இந்த கிறிஸ்துமஸ் மதநலிக்க விழா, அதுல வந்து ஆதவர்ஜனாவும் அருண்ராஜ் ஐஆர்எஸும் கலந்துட்டு இருந்தாங்க. அதுல அவர் சொல்றாரு, ஆல்ரெடி செமிஃபைனல்ஸ்ல நாங்க அதிமுக ஜெயிச்சிட்டோம், ஏன் நாங்க மற்ற கட்சியை விமர்சிக்க மாட்டோம்னா விசிகாவோட தொண்டர்கள் எங்க பக்கம்,
காங்கிரஸோட தொண்டர்களுக்கு எங்க பக்கம், கம்யூனிஸ்டோட தொண்டர்களுக்கு எங்க பக்கம், இவங்க எல்லாருமே எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க. முன்னாடி ஒரு விசிகால இருந்தார்ல ஒரு திருமாவரே ஒரு குறிப்பிட்டு வந்து அவர் இப்ப இப்படி பேசுவாரு, வேற வழி இல்ல, கூட்டணி தர்மத்துக்காக பேசுறாரு, கொஞ்ச காலம் ஆகட்டும், அதாவது எலெக்ஷனை குறிப்பிட்டு சொல்றாரு, கொஞ்ச காலம் ஆகட்டும், அவர் வந்து நம்மளுக்கு ஆதரவாக தான் பேசுவார், நம்ம கூட தான் நிற்பாருன்னு மறுபடியும் இந்த பழைய மாவை வைக்கின்றாரு. அதாவது வந்து ஆதவர்ஜன் நடு பேசுறாருன்னா கப்பு முக்கியம் பிகிலுன்ற ரேஞ்சில் வந்து பேசுறாரு. ஆனா இவர் சொல்ற அந்த கிரிக்கெட் போட்டிகள் வந்து மைதானத்துல வந்து நடைபெறும். இவங்க வந்து வீடியோ கேம்ல விளையாடுறவங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏசி அறைக்குள்ள வீடியோ கேம்ல சிஸ்டத்துல இல்ல மொபைல்ல வந்து விளையாடுறவங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, செமிஃபைனல் நாங்க அடிச்சிட்டோம், ஃபைனல் நாங்க அடிச்சிட்டோம். களத்துல வந்து வேலை செய்யணும், ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ணணும். ஃபீல்டிங் பண்ணா முட்டி அடிப்படும், கை அடிப்படும், கால் அடிப்படும், வேர்வை வரும். நீங்க அந்த மாதிரி களத்துல எங்கேயாவது வேலை செஞ்சீங்களா? களத்துல நீங்க இது வரைக்கும் தொண்டர்களை போய் சந்திக்கல, மக்களை போய் சந்திக்கல, மக்கள் பிரச்சனைக்கு நீங்க வரல, பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நீங்க பேசல, திருப்பரங்குன்றம் விஷயம் குறித்து நீங்க பேச மாட்டேங்க, கவின் ஆணவ கொலை குறித்து பேச மாட்டேன், எதுவுமே நான் பேச மாட்டேன், கிரவுண்டுக்கே நான் வர மாட்டேன், நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து நான் கப்பு மட்டும் அடிச்சுக்குவேன். இது நகைச்சுவையின் உச்சம். இது அறிவில்லாத தனமா வந்து பேசுறாரு. இதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா மக்கள்லாம் இன்னைக்கு உன்னிப்பா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சமகால அரசியல்ல யாரெல்லாம் இன்னைக்கு மக்களுக்காக உழைக்கிறாங்க, மக்களுக்காக வேலை செய்றாங்க. அண்ணன் திருமாவர்கள் குறித்து பேசணும்னா உங்களுக்கு வாய் கூசணும். அவரோட உழைப்புன்னா, அவரோட அர்ப்பணிப்புன்னா, மக்களுக்காக நிற்கிறாரு. அவரோட அர்ப்பணிப்பு பேசுறது குறைஞ்சபட்சம் நீங்க வந்து களத்துல இருந்து பேசுனீங்கன்னா வெற்றி தோல்வின்றது சகஜம். திருமாவோ நானும் ஒண்ணுன்றாரு, நீங்களும் நானும் ஒண்ணு தானே, என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரே கல்வி, நீங்களும் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணி எல்லாம் ஒண்ணு தானே, எதுக்கு பேசுறீங்க? ஒண்ணுன்ற சம்பவம். அம்பேத்கர் சொன்ன அம்பேத்கரிசம் இவனுங்களுக்கு எவனுக்குமே தெரியாது சார். நீங்க வெறும் கொள்கை தலைவர் அம்பேத்கரை வச்சுட்டு நீங்க வந்து வெளியில வந்து கூட மாலை போடாம நீங்க ஆபீஸ்க்குள்ளே வச்சு மாலை போறோம். எப்படி சார் உங்களுக்கு அம்பேத்கரிசமோ கம்யூனிசமோ எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எளிய மக்களோட வாழ்க்கையே உங்களுக்கு தெரியாது. நீ யாரு? நீ கள்ளப்பணத்துல மாமனார் காசுல சொகுசா வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா? அம்பேத்கர்னா என்னன்னு தெரியுமா? உனக்கு கொள்கை ஏதோ வந்து பிசிகால ஒரு 4 வருஷம் நீங்க வந்து பயணப்பட்டுட்டீங்கன்னா நீங்க வந்து அம்பேத்கரிஸ்ட்னு சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு அம்பேத்கரிஸ்ட், நீங்க உண்மையான அம்பேத்கரிஸ்டா? நீங்க ஒரு நடிகர் சொல்றதை விட நீங்க மோசமா இல்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவர் வந்து பெரிய வானலாவே புகழ்படுத்தவர், நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? களத்துல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார், ஜீரோ சார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2026 அப்புறம் வந்து இவங்க எல்லாம் காணாம போயிடும். அவர் மறுபடியும் ஆதவர்ஜனா வந்து அவர் ஒரு எலைட்டான ஆளு, சொகுசா வாழ்றவர், மாமனார் காசுல வாழ்றவர், இப்பெல்லாம் பேசுறீங்க. ஆனா அவருக்கு ஒரு கடந்த காலம் இருக்கிறதா அவர் சொல்றாரு. எம்சிசி காலேஜ் படிச்சிருந்தாரு. படிக்கும்போது அவருக்கு இருந்த மனநிலை என்னன்னா, நக்சலைட்டா மாறணும், துப்பாக்கி எடுத்துட்டு போய் அரசியல்வாதிகள்லாம் பார்த்தாட்டப்பட்டு சுடணும், இதுதான் எனக்கு வெறியா இருந்தது. இப்படி ஒரு அரசியல் உணர்வு உள்ள ஒரு இளைஞராக தான் அவர் வளர்ந்தாதான் அவர் ப்ராஜெக்ட் பண்றாரு. இல்லைங்க, இது எல்லாமே கட்டமைப்புங்க. நீங்க வந்து ஒரு மீடியா கிடைச்சிச்சு, மைக் கிடைச்சிருந்தாங்க, என்ன வேணாலும் நீங்க பேசக்கூடாது. அவரோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா வந்தாரு. இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சனல் இருந்தா ஒரு ட்ரைனரா இருந்தாரு. அங்க பாத்தீங்கன்னா மார்டின் அவர்களோட மகளை வந்து ஏமாத்தி தான் திருமணம் பண்ணியிருக்காரு. இது வந்து பல்வேறு காணொலியில் இருக்கு. 10 வயதை வந்து குறைச்சி தான் திருமணம் பண்ணியிருக்காரு. முழுக்க இவர் எங்கேயும் வேலைக்கு போல, என்ன வேலையும் இவர் வந்து செய்யல. மாமனாரோட காசுல தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த குடும்பமும் இவர் விரட்டி அடிச்சு விட்டாங்க. ஒரு செட்டில்மெண்ட் காசை வச்சுட்டு அதுல சுத்திட்டு ஊரா பொய் மூட்டைகளை வந்து அவுத்துட்டு விட்டுட்டு இருக்க ஆதவர்ஜனா வந்து தமிழக அரசியல் குறித்து பேசுறதுக்கோ, மக்கள் போராட்டங்கள் குறித்து பேசுறதுக்கோ, திருமாவர்கள் குறித்து பேசுறதுக்கோ, திமுக தீய சக்தின்னு பேசுறதுக்கோ, ஐயா ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசுறது உனக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. எத்தனை போராட்டங்கள் முன்னெடுத்துக்காரு, எத்தனை சிறை சென்றிருக்காரு, எத்தனை வழக்கு வாங்கியிருக்காரு சொல்லுங்களேன். நீங்க அப்படி உண்மையிலேயே போராட்ட காலத்துல இருந்தா, நாங்கெல்லாம் போராட்ட காலத்துல இருந்தோம். ஒரு நாள் நாங்க ஆதவர்ஜனா களத்துல பார்த்ததே இல்லைங்க. ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருந்த நீ, அதுக்கப்புறம் நீ அங்கேயே சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா, அதுக்கப்புறம் விசிகால போன, அதுக்கப்புறம் இங்க தாவேக்காக்கு வந்திருக்க. இதை தாண்டி உனக்கு என்ன அரசியல் இருக்கு? ஒரு அரசியலும் கிடையாது. கிறிஸ்துவர்கள் தாக்கப்படுறது இந்தியா முழுக்க, இதை பெருமளவுல தாவேக்கா, பாஜக, ஆர்எஸ்எஸ்னு தாவேக்கா குறிப்பிட்டு கண்டிக்காம இருக்கிறது காரணம் சிபிஐ வழக்குன்னு எடுத்துக்க முடியுமா? சிபிஐ வழக்குன்னு மட்டும் நீங்க அதை புறந்தள்ள முடியாது. இவங்க சித்தாந்தமே பாத்தீங்கன்னா பிஜேபியோட சித்தாந்தத்துல தான் இவங்க உள்ள வராங்க. உங்களுக்கு ஒரு அடிப்படையில ஒரு சித்தாந்தம் இருந்தாதான். இப்போ திமுக மேல இல்லாத வழக்குகள்லாம் கிடையாதுங்க. எத்தனை நீங்க வழக்கு போட்டாலும் சரி, எத்தனை என்கொயரி வச்சாலும் சரி, களத்துல மக்களுக்காக நிப்பாங்க, வீரியமா மக்களுக்காக வந்து குரல் விடுவாங்க. அந்த மாதிரி தாவேக்கா ஏதாவது ஒரே ஒரு போராட்டங்களை முன்னெடுத்துருக்கு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே கிடையாது. உங்களோட சித்தாந்தம் வந்து பாத்தீங்கன்னா இங்க திராவிட அரசியலை வந்து வெளியேற்றுறது. தமிழகத்துல வந்து திராவிட அரசியல் இரு திராவிட கட்சிகளும் வெளியேற்றுறது, திராவிட சித்தாந்தத்தை வெளியேற்றிட்டு உங்களுக்கு வலது சித்தாந்தத்தை இங்க வந்து எடுத்துட்டு வரணுன்ற ஒரே ஒரு குறிக்கோள்ல தான் பாஜகவும் வேலை செய்து, தாவேகாவும் வேலை செய்யுது. இரட்டை குழு துப்பாக்கிகள் வந்து ஒரு துப்பாக்கி பாத்தீங்கன்னா தாவேகாவும், இன்னொரு துப்பாக்கி பாத்தீங்கன்னா பாஜகவும் இருக்கும்போது, இவங்க இரட்டைக்குழு துப்பாக்கியா வந்து தமிழ்நாட்டை வீழ்த்து நினைக்கும் போது இந்த திராவிட மண் இவங்களை விரட்டி. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயம் குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி தோழர்.